சிந்து சமவெளி நாகரிகம். இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு 2 பேர் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு வந்து மொஹஞ்சதரோ, இன்னொன்னு ஹரப்பா. அப்ப மொஹஞ்சதரோவும், ஹரப்பாவும் மட்டும் தான் சிந்துவெளி நாகரிகத்தில இருந்த முக்கியமான நகரங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. அது கூட இன்னும் சில நகரங்களும் சேர்ந்து இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான நகரமா பார்க்கப்படுறது தான் இந்த லோத்தல். குஜராத் மொழியில லோத்தல் அப்படிங்கிறது இறந்தவர்கள் மேடு அப்படின்னு அர்த்தமாகுமாம். இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில பொகாவோ சபர்மதி ஆத்துக்கு இடையில கல்ஃப் ஆஃப் கேம்ப்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பாக்ட் வளைகுடாவுல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த லோத்தல் நகரத்த 1954ல இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியாளரான எஸ்.ஆர். ராவ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கண்டறியறாரு. இந்த லோத்தல அவர் கண்டறிஞ்சதோடு மட்டும் இல்லாம, 1955 முதல் 1960 வரை இவரோட தலைமையில ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படக்கூடிய இந்திய தொல்லியல் துறையால இந்த லோத்தல்ல வந்து பல கட்டமாக அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த லோத்தலுக்கு ஆய்வாளர்கள் இன்னும் சில பேர் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மான்செஸ்டர் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன், அதுக்கப்புறமா மினி ஹரப்பன் அப்படிங்கிற இந்த 2 பேரும் தான். அகழாய்வு முடிஞ்சிருச்சு. அப்ப அங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கணும்ல. அதுல டாக்யார்ட். டாக்யார்ட் அப்படின்னா கப்பல் முன்துறை அல்லது கப்பல் கட்டுமான இடம்னு சொல்லலாம். வேர்ஹவுஸ் இந்த சேமிப்பு கிடங்குகள், அப்புறம் தானிய களஞ்சியம், குளங்கள், அது போக அந்த நெல் மணிகள் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம யானை தந்தத்தால் ஆன அந்த தராசு, எடை கற்கள் கிடைச்சிருக்கு, முத்திரைகள் கிடைச்சிருக்கு, பானைகள வேக வைக்கிற அந்த சூளைகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா சுடுமண் உருவங்களும் கிடைச்சிருக்கு. இந்த லோத்தல் நகரம் அப்படிங்கிறது வந்து இந்திய வரலாற்றில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பெற்றிருக்கு. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய அந்த கப்பல் முன்துறை அப்படிங்கிறதும், அந்த தானிய களஞ்சியமும் வரலாற்றில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பா பார்க்கப்படுது. இந்த டக்யார்ட் அதாவது இந்த கப்பல் முன்துறை வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து செங்கலால கட்டப்பட்டிருக்கு. அந்த அலைகள், அந்த நீரோட்டம் அதுக்கு ஏத்த மாதிரி அது கட்டப்பட்டிருக்கு. அதே மாரி இங்க இருக்க கப்பல்கள் எல்லாமே வடக்கு வழியா தான் இதுக்குள்ள வருது. இந்த முன்துறையில 60 டன் எடையுள்ள 30 கப்பல்கள் அல்லது 30 டன் எடையுள்ள 60 கப்பல்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இடம் வந்து இந்த டாக்யார்டுல இருந்திருக்கு. இந்த முன்துறை வந்து கிழக்கு மேற்கா 212 மீட்டரும், வடக்கு தெற்கா 215 மீட்டர் அப்படிங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. இந்த முன்துறை வந்து இப்ப விசாகப்பட்டினத்தில இருக்க நவீன கப்பல் கட்டுமான அந்த துறையோட ஒத்து சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய அந்த தானிய களஞ்சியம் வந்து சுடாத அந்த செங்கற்கள வச்சு கட்டப்பட்டிருக்கு. அதோட கூரைகள் எல்லாமே வந்து மரத்தினால அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாரி இங்க தானியங்கள் வந்து சதுர வடிவமான ஒரு மேடை மாதிரி அமைச்சு அதில வந்து வைக்கப்பட்டிருக்கு. யானை தந்தத்தால செய்யப்பட்ட மெசொப்பட்டோமிய முத்திரைகள், அதுக்கப்புறமா பர்ஷிய வளைகுடாவோட முத்திரைகளும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 ஜார்கள்ல 600 மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல கார்னிலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூதுபவள மணிகளும் இருக்கு. இது ஒரு வர்த்தக நகரமா இருந்திருக்கு. அதுபோக இங்கே செய்யப்பட்ட கலாய்வுல கல்லால் செய்யப்பட்ட நங்கூரம் ஒண்ணும் கிடைச்சிருக்கு.